இன்று தேர்தல் மும்முரமாக என்று சொல்லுவதை விட ஒரு மௌன புரட்சி புதுச்சேரி மாநிலம், தமிழ்நாடு இரண்டும் 40 தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார். அந்த வகையிலே அவரை இன்று தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்ற பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 40 தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் தோழமை கட்சிகளுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றம் நிச்சயமாக வரும். பொதுவாக நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 5 ஆண்டும் அல்ல, அதுக்கு அப்பாலும் நாடு செழிக்க, நல்ல மழை பெய்ய, மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ, சமத்துவமாக வாழ, சகோதரத்துவம் பெருக, சமூக நீதி பெருக, மக்கள் ஒன்றிணைந்து ஒருதாய் மக்களாக வாழ இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவப் போகிறது. அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறப்போகிறது. மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள், மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழம் 10 இடத்திலே போட்டியிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் 40 தொகுதியிலே புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. மாம்பழம் 10 இடத்திலே வெற்றி பெறப் போகிறது. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சார். பணம் முக்கியமான ரோலாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டதா? ஐயா எப்படி பார்க்குறீங்க? அது கடவுளுக்கே தெரியும். 2 கட்சி வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க. நான் அவருக்கு பேர் சொல்கிறேன், என்ன தெரியும்? பணம் தான் கொடுக்குறேன். இல்லை, அது கடவுளுக்கே தெரியும். பணம் என்ன சொல்றது? ஒரு பாட்டு, என்ன பாட்டு அது? காசைதான் கடவுளா, அது கடவுளுக்கும் தெரியுங்களா அப்படின்னு ஒரு படம் கடவுளுக்கு தெரியும் போல இருக்குது. தேர்தல் நியாயமா நடக்குது சார்? தேர்தல் நியாயமா நடக்குதுன்னு கேட்டேன். எனக்கு வந்த தகவல் படி நியாயமாக தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் போக போக அந்த மாலையில் என்ன சந்திச்சிங்கன்னா சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.